திரு ராம்கி, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதிர்ச்சி யாருக்கு அப்படின்னா, இது டிஎம்கேக்கா, ஏடிஎம்கேக்கா, தாவேக்காக்கா, இல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு நரேஷன் வச்சிருக்கீங்களா? இல்ல, அதிர்ச்சியோட ஆச்சரியங்கள் இருக்கலாம். நிச்சயமா ஆச்சரியங்கள் இருக்கக்கூடும், நிச்சயமா இருக்கும். அதிர்ச்சிங்கிறது நான் அந்த 4 மேஜர் பார்ட்னர்ஸ்க்கு அதிர்ச்சியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நினைக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு அவரவருடைய உயரம் தெரியும். யாருக்குமே அதிர்ச்சி இல்லையா? நிச்சயமா. என்னன்னா, நீங்க வந்து வெளிப்படையா நாங்கள் 210 தொகுதிகளில் ஜெயிப்போம்னு உண்மை வெளில சொன்னா கூட உள்ளுக்குள்ள தான் எத்தனை தொகுதிகள் ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு கால்குலேஷன் போட்டு தான் அவங்க தொகுதி உடன்பாடே செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தெரியாது சார். ஆட்சி மாற்றம்லாம் ஒரு சில இடங்கள்ல பேசப்படும் போது, அரசியல் விமர்சகர்கள் சிலர் முன்வைக்கப்படும் போது, அந்த மாதிரி அதிர்ச்சியோ இல்ல அதிமுக வந்து ஃபுல்லா விஜய் சாப்பிட்டுருவாரு அப்படிங்கும் போது அதிமுக மாதிரி ஒரு கட்சிக்கு அதிர்ச்சி, அப்படி அந்த மாதிரி இல்ல, அதுதான் அது மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. நான் எதுக்காக நினைக்கிறேன்னா, நான் மேஜர் பார்ட்னர் கூட்டணியே எடுத்துக்கிறேன். நான் ஆர்கே சார் சொன்னதை உடன்படுறேன். கூட்டணி கட்சிகளோட பெர்ஃபார்மன்ஸ் குறைவாகத்தான் இருக்கும். அதனால மேஜர் பார்ட்னர் திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர், தாவேகா. ஸோ இவங்களுக்குள்ள அதிர்ச்சி அப்படின்னா இவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல தங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத. ஈவன் புது பார்ட்டியான தாவே கொடுத்து அதனால தான் அவங்க சென்னையில் போட்டிட்டாங்க. அவங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே சென்னையில் போட்டியது காரணம் தான். விஜய் வந்து பெரம்பூரில் போட்டியதற்கும் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கான காரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல நின்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும். அதனால அவங்களுக்கு அதிர்ச்சிங்கிறது மாரி இல்லை. நான் உங்களுக்கு அதிர்ச்சிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறேன் எப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி கிடைக்கல, தோல்வி கிடைச்சுன்னா அது வேற. ஓகே, அதிர்ச்சிங்கிறது எப்படின்னா 3வது இடத்தை பெற்றால் அது அதிர்ச்சி. இதுக்கு நீங்க ஒப்புக்கொள்கிறீங்களா? 3வது இடத்தில் ஒரு கட்சி பெற்றதுன்னு வச்சுங்களா, முதலிடத்துக்கு வரக்கூடிய கட்சி 3வது இடத்தை பெற்றால் அது அதிர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அதிர்ச்சி அந்த அப்படிங்கிறது 3வது இடத்துக்கு வரக்கூடிய நிலைங்கிறது அதிமுக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இதே ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லை செகண்ட் பிளேஸ் தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய கட்டமைப்பு தனியாக நின்று 2024 23% வாக்கு பெற்றிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். ஸோ 23%. கூட்டணி கட்சிகள் பாஜக அந்த என்டிஏ வந்து ஒரு 11% எடுத்துருக்காங்க. ஸோ 23 இது ஆட் பண்ணீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு 34% வருது. ஸோ கூடுதலாக நீங்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சியல் ஃபேக்டர், திமுக எதிரான வாக்குகள், தாவேக்காக எதிரான வாக்குகள், நாம் தமிழ் எதிரான வாக்குகள், நடுநிலையான வாக்குகள், இல்லை நான் சொல்றேன் இதெல்லாமே சேர்த்து நான் இவ்வளோ வெரைட்டியும் சேர்த்து ஒரு 6% போடுறேன். அப்படி போட்டா கூட 40% வாக்குகள் அப்படின்னு இருக்கும்போது 40% வாக்குகள் இப்போ இருக்கிற ஒரு கட்சி வந்து எய்தர் வெற்றி பெறும், நம்பர் 1 பொசிஷனுக்கு வரும், இல்லை நம்பர் 2 பொசிஷனுக்கு வரும். நிச்சயமா நம்பர் 3க்கு போகவே போகாது. ஸோ அதனால இங்கேயே வந்து இப்போ நீங்க சொல்ற பேட்டர்ன் படி பார்த்தா அப்போ திமுக அதிர்ச்சி தான். அப்போ இல்லை, நான் அது வரேன். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் 40% ஈவன் இதே அப்ளிகபிள். இல்ல ராம்கி, நீங்க சொல்றீங்க ஆன்டி டிஎம்கே ஓட் அப்படினீங்க. ஆன்டி டிஎம்கே ஓட் வந்து இப்போ அது ஏடிஎம்கேக்கு தான் வரணும் அப்படின்றது இப்போ ஒரு ஆள் வந்துட்டாங்க, தேர்ட் ஃபேக்டர் வந்துட்டாங்க. அவரு டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் இவ்வளவு நாளா கட்டமைச்சிருக்காரு. ஆன்டி டிஎம்கே ஓட்டு பிரியுதுங்கிறது தானே இப்ப பிரச்சனையே ஏடிஎம்கேக்கு. கரெக்ட். ஆன்டி டிஎம்கே மட்டும் இல்லங்கிறதுக்காக நான் இப்ப எங்க எக்ஸாம்பிள் சொன்னேன். திமுக அந்த 23% கோர் ஓட்டு, அண்ணா திமுக கோர் ஓட்டு, அந்த மோடி திரும்ப பிரதமராக வரணும்னு நினைச்சு ஓட்டு வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு கிடையாது, மோடிக்கான ஃபேவரட் ஓட்டு அந்த 11%. இது ரெண்டு 23 + 11 அப்படி ரெண்டுமே உங்களுக்கு ஒரு கோர் ஓட்டு தான். ஆக்சுவலா ஆன் டாப் ஆஃப் தட் நீங்க சொல்ற அதான் சொல்ற ஆன்டி இன்கம்சி ஃபேக்டர் நீங்க ஒரு 10% இருக்குன்னு வச்சுங்களா, ஆன்டி இன்கம் ஃபேக்டர் வாக்குகள், அதுல 6% விஜய் பக்கம் போறதுன்னு வச்சுங்களா, அந்த ரிமைனிங் போர்ஷன் இருக்குல்ல அது வந்து கொஞ்சமாவது அதிமுகவுக்கு நாம் தமிழருக்கு வரும்ல, நான் அதை தான் கவுண்ட் பண்ணி 6% சொன்னேன். ஸோ அதனால ஆன்டி இன்கம்சி ஃபேக்டர் முழுமையாக அதிமுக வராது, இது என்பது நிஜம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ரெண்டாவது, சென்னையில் அதிமுக பிரசன்ஸ் இல்லைங்கிறது நிஜம். குறிப்பாக வட சென்னையில் நிஜமான போட்டி என்பது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 தொகுதிகளில் வேணா அதிமுக பலவீனமாக இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரிமைனிங் போர்ஷன் 223 தொகுதிகள்லையும் அதிமுக ஒரு வலுவான பொசிஷன் இருக்கும்போது நீங்க சொல்ற அதிர்ச்சி கணக்கில் அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்க்ளூஷன். அப்போ அதிமுகக்கு இந்த எலெக்ஷன்ல எட்ஜ் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? நிச்சயமா எட்ஜ் இருக்கிறதா பாக்குறோம். ஏன்னா இந்த நிலைமைக்கு இந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது நீங்க நிச்சயமாக திமுகவுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது, தாவேகாவுக்கு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்காங்க, நகரங்கள்ல பயங்கர பெர்ஃபார்மன்ஸ், ஹை டர்ன் அவுட், அதுல பெரும்பாலான பகுதிகள் தாவேகாவுக்கு வரும். இருந்தாலும் இந்த மற்ற காம்பினேஷன் மிக்சட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது அதுக்கு வந்து அதிமுகவுக்கு எட்ஜ் இருக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்பு இருக்கு. அதனால அவர்களுக்கு அதிர்ச்சி வரக்கூடிய அளவுக்கு எந்த மாதிரியான வேறு தொகுதிகளை சென்னையை தவிர, சென்னையில் ஒரு சில தொகுதிகள் குறிப்பா நீங்க ஒரு கட்சி தலைவர் அவர் ஸ்டார் கேண்டிடேட் விஜய் போட்டிருக்கிற இடத்துல வந்து அவங்க கூட வந்து வேற கூட்டணி கட்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது
அதிமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி வர்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளே குறையும். இன்ஃபேக்ட் தென் சென்னையில அதிமுக வேலையா பார்க்காம அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பாருங்க. திமுக வெர்சஸ் தாவேகால இவங்க உள்ள வந்து ஒரு கெயின் எடுக்கிறாங்க, பெரிய அளவுக்கு பணிகளே செய்யல. ஆனாலும் தென் சென்னையில வெற்றி பெற வாய்ப்புள்ள இடத்துல வந்து அதிமுக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? ஸோ அதனால வந்து நம்ம ஒவ்வொரு தொகுதியாக எடுத்து பார்க்கும்போது 234 தொகுதியாக நீங்கள் பார்க்கும்போது அப்போ பெரும்பாலான இடங்கள்ல அதிமுகவுக்கு அதிர்ச்சி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. மேபி அதிர்ச்சி கூட சொல்லலாம். அதை திரும்ப சொல்றேன், ஆச்சரியங்கள் வார்த்தையை தான் பயன்படுத்துறேன். ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது, எதிர்பார்ப்பு குறையும் போது அப்படி இருக்கும். அதிர்ச்சிங்கிறது ஷாக், பயங்கர எதிர்பார்த்ததை விட பெருமளவு குறைஞ்சாதான் ஷாக்கு. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா பெரிய அளவில் அதிர்ச்சி எல்லாம் யாருக்குள்ள, எஸ்பெஷலி அதிமுகவுக்கு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு திரு ராம்கி. அதிமுகவுக்கு எங்க எட்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ட்ரெடிஷ்னலாக பவர்ஃபுல்லாக இருக்கிற ஏரியாவில் ஓரளவுக்கு எட்ஜ் இருக்கிறது. அதுலேயும் என்னை பொறுத்தளவில் கோயம்புத்தூரும் சேலமும் கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. பாக்கி இருக்கிற இடங்களில் வந்து தக்க வைப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். திருப்பூர் சவுத்து தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நான் காண்றேன். அப்போ கோயம்புத்தூரில் ஒரு 3 தொகுதி, சேலத்தில் ஒரு 2 தொகுதியில் வந்து பிரச்சனையாக இருக்கிறது. ஊட்டி வந்து ஒரு வேளை பாஜக ஜெயிக்கிறது, மொடக்குறிச்சி அஃப்கோர்ஸ் பாஜக ஜெயிக்கிறது. அதை தாண்டி பாஜகவுக்கு பிரச்சனை தான் எக்ராஸ். இது சாத்தூரில் கூட பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நாயனார் நாகேந்திரன் வந்து அந்த சீட்டு கேட்கும்போது தேமுதிக உள்ள வந்துடும் என்ற அந்த ஒரு ஹோப்பில் தான் அவர் கேட்டார். ஆனால் பிரச்சனை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக இங்கே சொல்லி அங்கே சொல்லி அங்கே பேசி இங்கே பேசி கடைசியில் திமுகவோட போய் சேர்ந்துருச்சு. அதனால சாத்தூர்லையும் கூட பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. வானத்துக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. கோயம்புத்தூர் நார்த்தில் நாகர்கோவில் கூட பிரச்சனையாக தான் இருக்குது. இவருக்கு காந்திக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்னை பொறுத்தளவில். அப்போ இருக்கிற சீட்டுகளை, அதாவது ஏற்கனவே ஜெயிச்ச சீட்டுகளில் பாஜகவுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. வெஸ்டர்ன் ரீஜனை தாண்டி பெரிய பிரச்சனை அதிமுக என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா, சசிகலாவுடைய கேம்பெயின் சவுத்தில் அட்லீஸ்ட் ஒரு 15 to 18 சீட்ஸில் வந்து சசிகலா மட்டும்தான் காலி பண்ணுறாங்க. டிடிவி வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு, அதனால ஓரளவுக்கு வந்து ஷேர் வந்திருக்கு. ஆனால் சசிகலா எடுக்கின்ற ஒரு மேபி ஒரு 2000 ஒரு 7000 சில தொகுதிகளில் 7000 ஓட்டு வரை எடுப்பாங்க. இந்த ஓட்டுகள் எல்லாம் வந்து அதிமுக ஓட்டுகள் தான். பயங்கரமா டேமேஜ். இந்த சசிகலா வந்து என்ன மாதிரி கேம்பெயின் பண்ணாருங்க இந்த வாட்டி? அவர் காசு கூட இறக்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு கேம்பெயின் விட வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அதிமுகவில் அவர்களுக்கு ஒரு இடம் வேணும், நானும் அதிமுக தான் என்று சொல்லியிருக்கார்கள். அப்போ அதிமுகவை பொறுத்தவரை அவர்களை அரவணைத்து சென்றிருந்தால் டெஃபினட்டாக பெரிய ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கும். அதே மாதிரி ஓபிஎஸ் டேமேஜ் பண்றாரு. என்னை பொறுத்தவரை இந்த ஓபிஎஸ் டிடிவி ஒரு காலத்தில் நம்ம பேசிட்டு இருந்தோம் தாவேக்கால போய் சேர்ந்துருவாரு. அப்போ ஓபிஎஸ் டிடிவி சசிகலா 3 பேரும் வந்து தாவேக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்றேன் இது வந்து ஒரு தாவேக்கா ஸ்வீப் எலெக்ஷன் மாதிரி இருக்கும். நல்ல வேளை அது நடக்கல. மக்கள் வந்து கொஞ்சம் ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜா தான் வந்திருக்கு அப்படின்றது. ஏடிஎம்கேக்கு சவுத்துல பெரும் அதிர்ச்சி வரப்போகுது. ஏடிஎம்கேக்கு சவுத்துல இருந்து அதிர்ச்சி வரப்போகுது. அந்த அதிர்ச்சி ஏன்னு பாத்தீங்கன்னா அதனாலதான் டெல்டா மாவட்டங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரத்தநாடு போயிடுச்சு. விராலிமலை ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற 2-3 தொகுதியில வந்து தக்க வைக்கிறாங்களே தவிர அதை தாண்டி டெல்டாலையும் நான் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ். நான் திரு சுவாமிநாதன் போயிட்டு நான் திருப்பி வரேன். திரு ஜீவா, திரு சுவாமிநாதன், திரு ஆர்கே முன்னாடி முதல்ல ஒரு கருத்தை முன் வச்சதுன்றது டிஎம்கேக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிர்ச்சின்றது கூட்டணி கட்சிகளுக்கு, அது திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்காகட்டும் அதிமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளாகட்டும் அவங்களுக்கு தான் அதிர்ச்சி அப்படின்றார். நீங்க அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? இல்ல, கூட்டணி கட்சிகளுக்கும் அதிர்ச்சி காத்திருக்கு மேடம். அது ஏன்னு சொல்லிடுறேன்னு, கிட்டத்தட்ட 124 தொகுதிகள்ல, அதாவது அதிமுக போட்டியிடக்கூடிய 168 போக, ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்றேன், 124 தொகுதிகளில் அதிமுக நேரடி போட்டி போடுது. மிச்சம் 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி கட்சிகளோட போட்டி போடுறாங்க. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உதயசூரியன் எப்படி கூட்டணி கட்சிகளோட போட்டி போடுதுன்னா அதிமுக அலையன்ஸ்ல போட்டியிடக்கூடிய கட்சிகளோட கூட்டணி கட்சிகளோட போட்டி போடுது. இந்த இடங்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகள் ரொம்ப அடி வாங்குவாங்க ஒன்று. அதனால கூட்டணி கட்சிகள் பலத்த சேதமாக போறது உண்மை. பட் என்னோட கணிப்பு கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்ல, திமுக ரெண்டுக்குமே அதிர்ச்சி இருக்கும். என்னுடைய யூகம் சரியாக இருந்தா, ஏன்னா 2 கட்சி ஓட்டையுமே விஜய் ஈர்த்திருக்கிறார். இது வந்து ஓட்டு பிரியறது அப்படின்ற அடிப்படையில நீங்க சொல்றீங்க, கரெக்டா திரு சுவாமிநாதன்? ஓட்டு பிரியறதுனால அந்த அதிர்ச்சி இருக்கும். மத்தபடி ரூலிங் சேஞ்ச் ஆகவோ இல்ல ஹங் அசம்பிளி வர்ற மாதிரியோ இல்ல அதிமுக மொத்தமாக 3rd பிளேஸ் போற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது அதிர்ச்சி இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, அந்த மாதிரி நிச்சயமா இல்ல. திமுக போட்டியை கூர்மையாக்கினதே தாவேக்கா தான் பாக்குறேன். நீங்க கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கினது விஜய். அந்த இடம் அதிமுகவுக்கு பின்னடைவு. அதை உருவாக்கிதான் அவர் தனியா கொண்டு போறாரு. அதனாலதான் திமுக சமநிலைப்படுத்தப்படுதுன்னு நான் பாக்குறேன். 2 கட்சிகளுமே இன்னைக்கு ஒரு தனி மெஜாரிட்டி வர முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகள் ஜெயித்தால் ஆட்சி அதை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்க தாவேக்கா தான் காரணம். பட் தாவேக்காவுக்கு அதுல எந்த லாபமும் இருக்காது இந்த தேர்தலில். ஆனா அவர்களுடைய லாபம் என்பது ஒரு உச்சபட்ச ஓட்டு சதவீதத்தை காட்டுவாங்க. அது தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஓட்டு சதவீதமாக இருக்கலாம்.